சம்மேளனம் அது இரண்டாக பிரிந்து அதுவும் ஓய்வூற்றோர் மத்தியிலே ஓய்வூற்றோர் அமைப்பிலே சங்கத்தை உருவாக்கினார்கள். இப்பொழுது புதிதாக சில பேர் கிளம்பியிருக்கிறார்கள். சங்கத்தை சீர்குலைத்து நமது ஒற்றுமையை உருக்குலைத்து இந்த அமைப்பை சிதறடிக்கும் வேலையை செய்வதற்காக சில பேர் கிளம்பியிருக்கிறார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், இப்போ ஒரு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். நீங்க இந்த மதுரை முத்துன்னு ஒருத்தர் கலக்க போவது யாருன்ற ஒரு நிகழ்ச்சியில பேசுவார். அவர் பேசுறதுக்கு முன்னாடி சில உதாரணங்களை சொல்லி பேசுவார். நல்ல கருத்தான உதாரணங்களை பேசுவார். அதுல ஒண்ணு, அதாவது நரியும் புறாவும் சந்திச்சுக்கிட்டான். நரியும் புறாகிட்ட கேட்குதா, இந்த எறும்பு காக்கை இந்த ஆடுகள்லாம் கூட்டம் கூட்டமா போகுது, ஆனா இந்த நரி சிங்கமும் புலியும் தனித்தனியா தெரியுது, என்ன காரணம்னு கேட்டு. எறும்பு ஆடு காக்கையெல்லாம் உழைத்து சாப்பிடுபவர்கள், அவர்கள் கூட்டமாகத்தான் மற்றவர்களை அடித்து சாப்பிடுவார்கள், அதனால இது தனித்தனியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ப முடியலையே, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு நரி கேட்குது. அதுக்கு புறா சொல்லுது, வா நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆட்டு மந்தைகளை ஒரு இதில் அடைச்சிடுறாங்க. சிங்கத்தையும் புலியும் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஆட்டுக்கு புல்ல போடுறாங்க, புல்கட்களை போடுறாங்க. சிங்கம் புலிக்கு கறி. ஆடுகள்லாம் என்ன ஒன்று சேர்ந்து பகிர்ந்து அந்த புட்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு அமைதியாக. இந்த சிங்கமும் புலியும் இந்த கறியை சாப்பிடுவதற்கு ஒண்ணுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டி ரெண்டும் சேர்ந்து கறியும் சாப்பிடல இதுவும் சாப்பிடல, ரெண்டு அடிச்சுக்கிட்டு செத்து போச்சு. கெனியாக இருக்கிறார்கள், செத்து போனாங்க. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஆடுகள் புல்லை தின்றுவிட்டு நன்றாக அசை போட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஒற்றுமைக்கும் தனியா போய் பிரிஞ்சு போய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பு 2005 சென்னையிலே 2000 தோன்றினாலும் நம்முடைய கழகத்தில் 2001 தான் 2005 தான் துவக்கப்பட்டது. அப்பொழுது நாங்கள் எப்படி சங்கத்தை இந்த வளர்ச்சி கொண்டு வந்தோம்னு சொன்னா, எங்களுக்கு ஆபீஸில் கூட